ஹலோ டூட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதையை பாப்போம். இந்த கதை எதை பத்தினா, ஒருத்தன் அவன் வீட்ல அம்மா அப்பா ஊர்ல இல்லாத சமயம் கணினில வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கான். அப்போ அவன் சித்தி அதை பார்த்து என்ன செய்யப்போகிறார் என்பதை பற்றி பாப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கதையை பாப்போம் வாங்க. என் பெயர் ஷியாம். நான் கோவையில் வசித்துக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு 20 வயது ஆகிறது. என் குடும்பத்தில் நான், என் அப்பா செல்வம், அம்மா சுமதி, என் சித்தி சுமிதா, சித்தப்பா அப்புறம் அவர்கள் மகள் நித்யா. எனக்கு என் குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அன்பான நபர்கள். ஆனால் படிப்பு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எனக்கு சித்தியுடன் செய்கை பண்ண போக போக தான் தோன்னியது. என் சித்தி பக்கத்து வீட்டில் வசித்து வருகிறார்கள். ஆனாலும் ஒரே குடும்பம் போல தான் நாங்கள் இருப்போம். என் அப்பாவும் சித்தப்பாவும் சேர்த்து தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தினமும் காலை 9 மணிக்கு வேலைக்கு கிளம்பி மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு 1 மணிக்கு வருவார்கள். பிறகு கிளம்பி இரவு 10 மணிக்கு தான் வருவார்கள். என் சித்தி அவளுடைய நேரத்தை எங்கள் வீட்டில் தான் செலவிடுவாள். என் அம்மாவும் சித்தியும் சேர்த்து தான் வீடு வேலையும் எல்லாம் செய்வார்கள். தினமும் அவள் வீடு வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஒரு 11 மணி அளவில் என் வீட்டுக்கு வந்து விடுவாள். பிறகு மதியம் சாப்பாடு எங்கள் வீட்டில் தான். பின் அவளது பெண் பள்ளி முடிந்து வரும் நேரம் தான் அவள் வீட்டுக்கு போவாள். ஒரு சனிக்கிழமை நான் வீட்டில் தனியாக இருந்தேன். நான் 12th முடித்து விட்டு இருந்ததால் என்னை வீட்டில் தனியே விட்டு என் அம்மாவும் அப்பாவும் சேலத்தில் உள்ள ஒரு நண்பர் வீடு விழாவிற்கு சென்றிருந்தனர். நான் என் படிப்பறையில் உட்கார்ந்து என் கணினியில் வீடியோ கேம் விளையாடி கொண்டு இருந்தேன். என் படிப்பிற்கு தான் கம்ப்யூட்டர் வாங்குனாங்க. ஆனால் நான் அதை வீடியோ கேம் ஆடுவதற்கு, பாட்டு கேட்பதற்கும், படம் பார்ப்பதற்கும், சில செய்கைகளை பார்ப்பதற்கும் தான் பயன்படுத்துவேன். வீட்டில் அம்மா அப்பா இல்லை என்ற தைரியத்தில் கேம் விளையாடி கொண்டு இருந்தேன். அவர்களிடம் சொல்ல யாரும் இல்லை என்று நினைத்தேன். பின் அப்படியே சில செய்கையை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். நானும் செய்கை பண்ணி விளையாடி கொண்டு இருந்தேன். திடீரென என் அறை கதவு அருகில் ஒரு சத்தம் வந்தது. நான் யாரென்று பார்த்தபோது சித்தி என் அறை கதவை துறந்து கையில் சாப்பாடு தட்டுடன் நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்கள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருந்தார்கள். சித்தி கணினியில் நான் படிக்காமல் கேம் மற்றும் செய்கை பண்ணி விளையாடி கொண்டிருப்பதை என் அம்மாவிடம் சொல்லி விடுவாளோ என்று பயம் வந்தது. சித்தி என் அருகில் வந்து சாப்பாடு தட்டை கீழே வைத்து விட்டு என்னை பார்க்காமல் திரும்பி செல்ல போகும் போது என் மொபைல் அவர்கள் கண்ணில் பட்டது. அதை எடுத்து பார்த்தார்கள். அதை பார்த்து, நீ படிக்காம இதத்தா பண்ணிட்டு இருக்கியா என்று கோபப்பட்டு என்னை பளார் பளார் என்று அடித்தாள். பிறகு என்னை திட்டி விட்டு என் மொபைலை எடுத்து கொண்டு வெளியே சென்று விட்டாள் சித்தி. நான் என் அறையை விட்டு வெளியே கூட வர முடியவில்லை. என்ன சொல்ல, எப்படி சமாளிக்க என்று நெஞ்சு படபடத்தது. மனதில் இதை நான் இப்போ சமாளிக்கவில்லை என்றான் நாளை என் அம்மா அப்பாவிடம் சொல்லி விடுவாள் என்று பயந்தேன். நான் அவளிடம் பேசி புரிய வைக்க முடிவு பண்ணி வெளியே வந்தேன். சித்தியை தேடினேன். சித்தி அவள் வீட்டுக்கு என் மொபைலுடன் சென்று இருந்தாள். நான் பின் வாசல் வழியே அவள் வீட்டுக்குள் நுழைந்தேன். அவளை தேடினேன். அவள் உள்ளே இருந்தாள. இங்க எதுக்கு வந்த என்று கோபப்பட்டு என் மொபைலை வீசினர்கள். என் மொபைல் என் முகத்தில் பட்டு கீழே விழுந்து உடைத்து போனது. நான் வலி தாங்க முடியாமல் நெற்றியை பிடித்து கொண்டு அவள் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டேன். சிறிது நேரம் சித்தி திட்ட நான் மன்னிப்பு கேட்க, சித்திக்கு கோபம் கொஞ்சம் கம்மி ஆனவுடன் என் நெற்றியில் இருந்து வரும் இரத்தத்தை பார்த்து பதறி போய் எல்லா கோபத்தையும் விட்டு இரத்தத்தை துடைத்து விட்டார்கள். பின்பு என்னை அமர வைத்து மருந்து போட்டு விட்டார்கள். சிறிது நேரம் இருவரும் மவுனமாக இருந்தோம். பின்பு சித்தி என் அருகில் அமர்ந்து எனக்கு அட்வைஸ் செய்ய ஆரம்பித்தார்கள். அவள் என்னை பற்றி கேட்க, ஏன் எப்படி என்று நான் எல்லாத்தையுமே சொல்லலாம்னு முடிவு பண்ணி சொல்லிவிட்டேன். அவள் என்னிடம் வீடியோ கேம் செய்கை இதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா எல்லா லிமிட் தான் பண்ணணும். உனக்கு படிக்கிற அப்புறம் வளர்ற வயசு இது. நீ நல்ல ஒரு இடத்துக்கு போய் பெரிய ஆளா ஆகணும், புரியுதா என்று கூறினாள். அவள் என்னை கணினில வேற என்னெல்லாம் இருக்கு எனக்கு காட்டு என்று கூறினாள்.
நானும் அவளை அழைத்து சென்று காண்பித்தேன். பார்த்து கொண்டே இதெல்லாம் எவ்ளோ நாளா நடக்குது, நான் 4-5 வருஷமா நடக்குதுன்னு சொன்னேன்னு. அவளிடம் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கலையா நீங்க என் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என்று. அவர் சில நிமிடம் யோசித்து கொண்டு இருந்தாள். பிறகு ஒப்புக்கொண்டு இருவரும் சண்டை போட்டதை மறந்து செய்கை பண்ண முடிவு எடுத்து ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் என் பெற்றோரிடமே எதுவும் சொல்லவில்லை. சித்தியும் அப்பப்ப வந்து என்னுடன் செய்கை செய்து கொண்டு இருப்பார். அவள் என்னுடன் வீடியோ கேம் கூட ஆட ஆரம்பித்து விட்டாள். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது கதையை கேட்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.